கண் பிரச்சனை உள்ளவர்கள். ம். அவள் முண்டக கன்னி இல்லையா? அதனால முண்டகம் அப்படின்னா அகலமாக கண்களை திறந்து பக்தர்களை ஆசீர்வாதம் செய்பவள் அப்படிங்கிறதுனால கண் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டு அவங்க கண் அந்த வெள்ளினாலேயும் தங்கத்தினாலேயும் அவங்களுக்கு உண்டானபடி நிறைய பேர் கண் பார்வை வந்த பிறகு கண் பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதெல்லாம் தீர்ந்த பிறகு தானம் செஞ்சுருக்காங்க. இதை எல்லாத்தோட கண் டாக்டர்ஸ் நிறைய பேர் அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், டாக்டர்ஸ் வருவாங்களா டாக்டர்ஸ் சார்? எனக்கு வந்து தைரியத்தை கொடுங்க, நான் தெளிவான பார்வையை என்னுடைய நோயாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தோட இது வந்து பொது நிகழ்ச்சிங்கிறதுனால நான் சில பேரை சொல்ல முடியாது. இருந்தாலும் அங்கே இருக்கிற கல்வெட்டில் போய் பாருங்கள். மிகப்பெரிய அரசியல்வாதிகளின் பின்னணிகளில் இருக்கக்கூடியவர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர்கள் அவர்கள்தான் இங்கே தான தர்மம் செஞ்சு இங்கே மிகப்பெரிய கொடையாளியாக அம்மாவினுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள். இங்கே நாக சிலைகள் எல்லா இடத்துலையும் ஆமா, நிறைய நான் பார்த்திருக்கேன் அந்த கோவில்ல. இந்த நாக சிலைகள் வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாக ரூபமாக இருக்கிறாள், நாகத்தின் வடிவாக இருக்கிறாள். இந்த கலியுகத்தில் கூட இந்த கோவிலில் நாகமாக இருக்கிறாள். இரவில் வந்து மூல கருவறையில் நாகமாக வாழ்கிறாள் அப்படிங்கிறது இன்றைக்கும் வாஸ்தவமான விஷயம்.